கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்குள் உண்டான மேன்மை குறித்து பவுல் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் 17ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார், அவரோடு கூட மகிமைப்படும்படி அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவினால் வருகிற மேன்மையை நாம் அடைய முடியாதபடி இந்த உலகத்திலே பிசாசானவன் நமக்கு விரோதமாய் போராடுவான், நமக்கு விரோதமாய் துன்பங்களை துயரங்களை உண்டாக்குவான். அதை பவுல் எப்படி கையாளுகிறார் என்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள், கிறிஸ்து நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமையோடு கூட ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை என்று சொல்லுகிறார். அதை இன்னொரு மொழியாக்கம் அப்படியே சொல்லுகிறது, இக்காலத்திலே நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ஆம்பரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் வேதனைகளையும் பெரிதாக பார்க்காமல் அதை கீழாக பாருங்கள், அதை இழிவாக எண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பவுல் பிரச்சனைகளை சாதாரணமாக பார்க்கிறான், ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய மகத்துவங்களையும் மேன்மையாய் பார்க்கிறான். அதான் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அப்படியா நீங்களும் பிரச்சனைகளை கீழாக பாருங்கள், ஆண்டவருடைய மகத்துவங்களை உயர்த்தி பாருங்கள், வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிடுகிற தகுதியற்றவை என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற மகத்துவங்களை உயர்த்தி காண்கக்கூடிய அந்த பார்வை எங்களுக்கு தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.